Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா and welcome to Native Cine X. கங்குவாவோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளை தாண்டி சூர்யா அவருக்குமே வந்து ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கரியர்லேயே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் சிறுத்தை சிவா வந்து இந்த மாதிரி படம் எடுப்பாருன்னு யாராலையுமே வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. பட் எடுத்துட்டாரு. இப்போ வரப்போகுது October 10 வந்து ரிலீஸ். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் வியூஸு லைக்ஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் ரியாக்ஷன் என்ன ட்ரெய்லர்? சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இன்னொன்று சூர்யா சாரை இந்த மாதிரி கேரக்டரில் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கும் அதே அளவில் தான் ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஸோ எடுத்த உடனே ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஓவர் தான் வருது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மர்மமான காட்டில் வந்து நம்ம வாழ்கிறோம், அதாவது இன்னும் என்னென்ன மர்மங்கள்லாம் இங்கே நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே வந்து வில்லன் என்ட்ரி வராரு. அதாவது நம்ம பாபி தியோல் வராரு. ஸோ பாபி தியோல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன, இந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான சண்டை அது இதுன்னு ஒரே ரகடாக தான் இருக்குது ஃபுல்லாகவே பார்க்கும்போது. வேற எதுவும் எக்ஸ்ட்ராஸாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியல. அதாவது வேற எந்த ஃபேஸஸாவது ரிவீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா வேற எந்த ஆர்டிஸ்ட்ஸும் மேக்ஸிமம் தெரியல. சூர்யா தெரிகிறாரு, பாபி தியோல் தெரிகிறாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த ட்ரெய்லரில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இவர் ஒரு இனம், அதாவது நம்ம சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இனத்தோடைய ஒரு அரசன். அவங்களோட எதிரி இனம் தான் நம்ம பாபி தியோல். அவர் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருது. ஸோ தன்னுடைய மக்களின் அரசனாக அவர் இருக்காரு. அந்த காலத்து வாரியர் பிரின்ஸ் கதை, கிங் கதை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக போர் இருக்கும், பயங்கரமான அந்த புரட்சியிலேருந்து ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா, அதுதான் ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரைபலாக அந்த காடுகளில் வந்து நம்ம பார்க்க முடியறத இந்த ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டீசரில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது இந்த அந்த பீரியடில் இருக்கக்கூடிய சூர்யாவை நம்ம பார்த்துருப்போம், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சூர்யாவை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ரெய்லரில் அது வந்து காமிக்கல. ஆக்சுவலி என்னன்னா அப்போ விட்டு அந்த கணக்கை வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவர் வந்து இப்போ நிகழ்காலத்தில் அது முடிச்சு திரும்பி போகிற மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் மாதிரி தான் இந்த படம் வந்து உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து கதை பெருசாக தெரியாது, படம் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம். பட் இதுதான் பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இந்த ட்ரெய்லர் இப்படி தான் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. நிறைய செந்தமிழ் தான் அவங்க பேசுகிறாங்க. சில மொழிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாயிலே நுழையலை அவங்க சொல்கிறது. அதாவது எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செந்தமிழ் வந்து பேசுகிறாங்க. அவ்வளோ பொருட்செலவில் இந்த படமும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 crores. ஒரு லாங்குவேஜில் 2 லாங்குவேஜில் பல, அதாவது கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேன் இண்டியா தாண்டி பேன் வேர்ல்டு படம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பல இடங்களில் வந்து ப்ரொமோஷன்ஸ் வேர்ல்டு லெவலில். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக எடுத்திருக்காங்க. எனக்கு முக்கியமாக பிடிச்சது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்துட்டு கையெல்லாம் துண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமாக வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மியூசிக்கே நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. ஏற்கனவே ஃபயர் அப்படின்னு ஒரு ட்ராக் வந்து வெளியே இருந்தது, டிஎஸ்பி தான் வந்து பண்ணியிருந்தாரு. அவர் பயங்கர மாசாக வந்து சாங்ஸ் போடுவார். இந்த படத்துக்கு ஏற்றாப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதுக்கும் நல்ல ரிசெப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ குட் பேட் அக்லியில் கூட அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக தயாராகிருக்கு. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த ட்ரெய்லருக்கு வந்து சில பல கமெண்ட்ஸ் வந்தாலுமே அதே அளவுக்கு நெகட்டிவும் வரதான் செய்யுது. பாகுபலி அளவுக்கு இது வருமா இல்லை அதையும் மிஞ்சி போயிருக்குன்னு சில பேர் சொன்னாலும், பாகுபலியில் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சே இந்த படம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுட்டு இந்த படம் அதாவது இந்த ட்ரெய்லரில் இருக்கனால இது வந்து கங்குவான்றதுக்கு மேலே கத்தவான்னு வச்சிருக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஃபேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ திரைப்படங்கள் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஃபேண்டசி மூவின்னு எடுத்துக்கோங்களேன், இங்கிலீஷ் படங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சவுத்துலையாக இருக்கட்டும், நார்த்லேயும் இந்த மாதிரி பல படங்கள் இந்த மாதிரியே வந்திருக்கு. என்னடா 2 பேரும் மோதிக்க போகிறாங்க, அதில் வந்து நல்லவன் ஜெயிப்பான், ஏதாவது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக, இல்லை பழி வாங்குவான், இந்த மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பத்தில் கேள்விப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் விட்ட அந்த ஒரு கணக்கை வந்து நிகழ்காலத்தில் வந்து அவர் வந்து மாடர்ன் டே சூர்யாவாக வராரு. அதில் தான் அவருக்கு ஜோடியாக திஷா பட்டானி நடிக்கிறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு திரும்பி போயிடுவார், ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலுமே, என்னதான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இதை பற்றி பேசினாலும் கண்டென்ட் இருந்தால் தான் எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் ஓடும். மேக்ஸிமம் பாபி தேவலுக்கும் சூர்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை, நிறைய கையெல்லாம் வெட்டியெல்லாம் வந்து பயங்கரமாக தான் சொல்லணும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராகவே போட்டிருக்காங்க. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக ரிவீல் பண்ணல, எக்ஸப்ட் ஃபார் கருணாஸே எனக்கு தெரிஞ்சு நந்தா படத்தில் தான் வந்து இன்ட்ரோ ஆனார்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா திரும்பி சூர்யாவோட அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருக்காரு. டயலாக் எதுவும் இல்லை, மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி சில வார்த்தைகள் வந்து புரியலை, சில வார்த்தைகள் செந்தமிழில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகுது. அதையும் தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய மாடர்ன் லுக்லலாம் இது எதுவுமே காமிக்கல. ஆனால் ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லியிருப்பார், இந்த படத்தில் கார்த்தி இருக்காரு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார்.
நானுமே கூட விக்கிபீடியாலலாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை இந்த கார்த்தி இருக்காரோ, காஸ்ட் அண்ட் க்ரூலன்னு சொல்லிட்டு நெறைய இதெல்லாம் பார்த்தேன். அதுல தெரியல. பட் இதுல வந்து ஒரு சீன் வரும். அதாவது ஒரு குதிரையில வர மாரி ஒரு சீன் வரும். ஸோ அதுல வந்து அந்த ஃபேஸ் வந்து பிளர் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து கார்த்தியோ, அதாவது இது வந்து பார்ட் 1 தான் இப்ப ரிலீஸ் ஆக போகுது கரெக்ட்டுங்களா? ஸோ கார்த்தி வந்து பார்ட் 2 ஓட ஒரு லீடா அவர் வந்து சூர்யாவோட சண்டை போடுவாரோ அப்படின்ற மாரி ஒரு ஆன்டிசிபேஷன்லாம் கூட உருவாயிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப வரைக்கும் அவர் சொன்னது அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா, உண்மையா சொன்னாரான்னு தெரியல. பிகாஸ் நான் பார்த்த வரைக்குமே வந்து கார்த்தி அவருடைய பேர் எங்கேயுமே மென்ஷன் ஆகல. பட் வந்து பார்ட் 1 இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் வரப்போறதுக்கு இப்பவே டீசர் வெளியிட்டாங்களே நீங்க கேட்கலாம். பட் அது ஒரு ஹைப் கிரியேட் பண்றது தான் கரெக்ட்டா. மேபி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பல அப்டேட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு இப்ப வரைக்குமே. இப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கீங்களே, சிறுத்தை சிவா உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் படங்கள் எல்லாம் பயங்கர வேகமா போகும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ நம்ம அந்த பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிக்க முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எப்பேற்பட்ட படம், எப்படிப்பட்ட படம், அது ஓடுமா ஓடாதான்றது அந்த கண்டென்ட்டை பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். மீண்டும் வேற ஒரு சினி அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். கிருஷ்ணா. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.